ஆமென். இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தாவீதுக்கு எதிராக நிறைய சத்துருக்கள் வந்தாங்க. ஒரு பக்கம் சவுல், இன்னொரு பக்கம் அநேக சத்துருக்கள் வந்தபோது கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருவின் கைக்கும் வந்து விலக்கி பாதுகாத்தார். அப்போ அவர் சங்கீதம் 18:29 வசனத்தில் இப்படியாக எழுதினார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். எவ்வளோ போய் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவனால நம்ம ஒரு சேனைக்குள்ள பாய முடியும். நம் தேவனால நம்மள ஒரு மதிலை நம்மளை என்ன பண்ண முடியும்? தாண்ட முடியும். நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி, தேவனே இந்த காலை வேளை ஒரு மதிலையும் ஒரு சேனைக்குள்ள பாய செய்கிற வெள்ளனையும் தரப்போற தயவுக்காக நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம பாடுவோம். தேவனாயிரம் என்னோடு பேசுகிறாரே, நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயிரம் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு பாடுவோமா? அவரோடு இருந்தான், ஒரு சேனைக்குள் பாய்வோம், ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் பிள்ளையிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் பிள்ளையிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. தம் கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. தம் கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய சொல்லுமா? அவர் செய்த நன்மை, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய அவர் என்னோடு, அவர் என்னோடு இருந்தார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரோடு இருந்தால் மதிலை தாண்ட முடியும். ஒரு சேனைக்குள்ள பாய்வோம், பாருங்க. அவர் என்னோடு, அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், உலர்ந்து போன என் தோளை துளுக்க செய்தாரே. ஜீவன் என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் தோளை ஜீவனற்ற உன் வாழ்க்கை ஜீவன் தருகிறார். ஒரு சேனை போல என்னை எழும்பச் செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் வழி தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்பச் செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் வழி தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். இயேசு செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டு. ஒரு விசுவாசிக்கு அறிக்கையிடுமா? நல்ல ஒரு விசுவாசிக்கு அறிக்கையிடுங்க. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார்,
ஒரு மதுல தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்னோடு இருந்தா ஒரு மதுல தாண்டுவேன். கரங்களை கட்டி தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சேனைக்குள்ள பாய்கிற பலன், ஒரு மதிலை தாண்டக்கூடிய ஒரு பலன் கர்த்தர் இந்த காலை வேளையில உனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை தட்டி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமா? ஓ, சேனைக்குள்ள பாய்கிற ஒரு பலனை, மதிலை தாண்டக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்கள் ஒரு விஷயம் எழும்பி நிற்போமாக. எழும்பி நின்று பரிசுத்த ஆவியானவரை நம்ம இருதயத்துக்குள்ளாக வரவேற்போம். எனக்குள்ளாக நீ வருவீராக. ஒரு வல்லமையாக, ஒரு பலனாக எனக்குள்ள நீங்க வாங்கப்பா. ஆவியானவர் இப்போ வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே இனி பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. சொல்லுவோம், அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் ஜீவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட. நல்ல சத்தமா பாடுவோமா? ஒரு சொல்லால கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுமா, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனாம். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து. சொல்லுமா, இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து. வல்லமையின் ஆவியானவர் நல்ல கரங்களை தட்டி காலை வேளை கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. பொல்லாத சாத்தான் வரட்டுகிற பலனை ஒரு சொல்லால வைத்திருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாக மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் வாழ்வழிக்கும் வாசனையாக. கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு வாசனையாக மாறட்டும். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினாண்டவரே ஒரு சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட
ஒரு சொல்லால அகற்றிவிட்டேன். பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால அகற்றிவிட்டேன். விசுவாசத்தோட பாடுங்க. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால அகற்றிவிட்டேன். பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால அகற்றிவிட்டேன். கரங்களை தட்டி ஓ தேவன் தந்த அந்த வல்லமைக்காக நன்றி செலுத்துமா. ஓ உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்படி இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் என்னை நிரப்புவீராக என்று கேட்போமா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே ஆண்டோடைய மகிமையின் பிரசன்னம் தங்கியிருந்துச்சு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் தான் ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறோம். இன்னொருத்த சொல்லப்போனால் நம் மேலே தான் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் காணப்பட்டு கொண்டிருக்கு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் நீ கலந்திருக்கணுமாப்பா. இப்படிப்பட்ட அனுபவத்தால் நிரப்புங்கப்பா. உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம். இயேசுவே உம்முடைய பரத்தின் சிந்தை என்னை ஆட்கொள்ளட்டும் அப்பா. எவ்வளவு பேருக்கு அந்த வாஞ்சை வேண்டும், எவ்வளவு பேருக்கு அந்த தாகம் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்கப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீனும் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீனும் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரையா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரையா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. பாடுவோமா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடு. கேளுங்க. ஒரு மகிமையின் மேகமாக நீ மூடுங்க. இந்த இடத்தை மூடு. என் வாழ்க்கையை மூடுங்கப்பா மகிமையின் மேகமாக.
நீர் விலகாத மேகம், ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். உணர்ந்து சொல்லுமா, நம்மளை விட்டு விலகாதவர், மேகம் நீர், நம் முன்பாக செல்கிறவர், செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆவியான தேவனுக்கு நன்றி சொல்றோம். நன்றி. இதனால் சொல்லப்படுகிற குறிப்புக்காக ஜெபிக்கலாம். உங்கள் அருகில் இருக்க நபரோடு 2 பேர்கள் கரங்களை கோர்த்து சொல்லப்படுகிற குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவது மருத்துவமனையில் உள்ளவருக்காக ஜெபிப்போம். அழகசாமி நகர் சிஸ்டர் ரஞ்சிதம், தேவன் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கொடுக்க பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே, இந்த நாளில் கூட மருத்துவமனையில் இருக்க தாயாருக்காக ஜெபிக்கிறோம். கதைதாம் ஆண்டவரே, அப்பா நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கொடுத்து கதைதாம எல்லா பலவீனங்களை கத்தர் அகற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகம் கொடுத்து கதைதாம ஆண்டவரை எல்லா ஆண்டவர் அப்பா பலவீனங்களை கத்தர் அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கதைதாம நீர் அப்படியே ஆண்டவரே பூர்ண சுகத்தை கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவர். அடுத்தபடியாக நம் சபை இவருடைய இலக்குக்காக நாம் ஜெபிப்போம். 2000 அர்ப்பணிப்புள்ள ஆத்துமாக்களையும் 2000 பேர் ஆராதிக்கிற ஆலயத்தை தேவன் கொடுக்கும்படியாக சீக்கிரத்தில் சபையின் பணி துவங்கும்படியாக நம் பாரத்தோடு ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே, இந்த நாளில் கூட எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் எங்களுக்கு கொடுத்திருக்க ஆண்டவரே இலக்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2000 அர்ப்பணிப்புள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பீராக. 4 திசைகளிலிருந்து அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருவேற்காடு பட்டணத்தில் எங்களுடைய சபை ஒரு கரங்கரை விளக்காய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக தகப்பனே. சபையுடைய பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சீக்கிரத்தில் ஆண்டவரே விசாலத்துக்குள் போக எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தர். அதுக்கான தேவைகளை சந்திப்பீராக, பண தேவைகளை சந்திங்க, வழி வாசல்களை கர்த்தர் நீர் திறந்தருளுவீராக. இந்த வருடத்தில் ஆண்டவரே ஆலய பணியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. கர்த்தர் அப்படியே நீர் எங்களுடைய இலக்கை நிறைவேற்ற போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக வருகிற ஆண்டு நிறைய பேர் இருக்கிற தேர்தலை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல தலைவர்களை கொடுக்க சுவிசேஷத்துக்கு எந்த ஒரு தடை இராதபடி திறந்த வாசலை தேவன் தரும்படியாக சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே, இந்த நாளில் கூடப்பா வருகிற ஆண்டு நிறைய பேர் இருக்கிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்ததாம தேர்தலை கத்தர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல தலைவர்களை கத்தர் நீர் நியமிப்பீராக. ஆண்டவரே உமக்கு சுத்தமானவர்களை கத்தர் நீர் அப்பா எங்கள் தேசத்தை ஆளுகத்தக்க தலைவர்களை கொண்டு வருவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே வருகிறவர்களோடு இருக்கட்டும். வருகிறவர்கள் ஜனங்களுக்கும் ஆண்டவரே தேசத்துக்கும் நன்மையை உண்டாக்கும்படியாக அவர்கள் செயல்பட கத்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாய் தகப்பனே அப்பா வருகிற தலைவர்கள் மூலமா சுவிசேஷத்துக்கு எந்த ஒரு தடையும் இராதபடி ஒரு திறந்த வாசலை கத்தர் நேர் நியமிப்பீராக.
அப்பா வருகிற நாட்களில் இன்னும் தீவிரமாய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேசமெங்கும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட விசேஷ தேவை உள்ளவர்கள் உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தவும். விசேஷ தேவைக்காகவும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக ராஜா, இந்த நாளில் கூட விசேஷ தேவையோட பாவமுடைய பிள்ளைகள் அநேகரும் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் அவர்கள் வந்த வினமாய் திரும்பாதபடி இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் பூர்த்தி செய்வீராக. இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். பேசுகிற நம்முடைய தாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இன்றைக்கு எங்களுக்கு வைத்திருக்க மன்னாவை நாங்கள் அனுரப்பா எடுத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய சொந்த இருதயத்தை நாங்கள் அன்று உமக்கு நேராக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவிலும் செபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையினாலே 5 வாரங்கள் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ணி கொண்டு இருக்கிறார்? கர்த்தர் நல்லவர். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த வருடம் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? எல்லா வகையிலும் கர்த்தர் நம்மை சிறந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு விதவை தாய் தன்னுடைய ஒரே மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். அந்த மகன் நன்றாய் படித்து நல்ல ஒரு வெளிநாட்டிலே அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. அப்போ வெளிநாடு போகும்பொழுது அவங்க அம்மாவை பார்த்து சொன்னான், நீ கவலைப்படாதம்மா, நான் வெளிநாடு போய் நன்றாய் சம்பாதித்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரத்தில் நம்முடைய குடிசை வீட்டை மாற்றி நல்ல ஒரு வீட்டை கட்டுவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வெளிநாடு போனான். வெளிநாடு போய் 1 வருடம் ஆனது. மாதம் மாதம் கடிதம் மாத்திரம் வந்தது. அவனிடமிருந்து எந்த உதவியும் தாய்க்கு வரவில்லை. அப்போ ஒரு முறை அந்த தாய் சிக்காகி படுத்த படுக்கையாகி விட்டார்கள். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைத்து வெளிநாடு அனுப்புனாங்க. ஆனால் அந்த பையன் போய் அம்மாவுக்கு எந்த உதவியுமே செய்யலை, அம்மாவை மறந்து விட்டான் என்று சொல்லி எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு நாள் போஸ்ட்மேன் வந்தார். போஸ்ட்மேன் வந்து கதவை தட்டினா இந்த அம்மா கதவை திறக்கலை. அப்போ அவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்த பொழுது இந்த அம்மா படுத்த படுக்கையில் இருந்தார்கள். அப்போ போஸ்ட்மேன் கேட்டார், என்னம்மா படுத்த படுக்கையாக இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போகலையான்னு கேட்ட பொழுது, ஐயா ஹாஸ்பிட்டல் போக என்கிட்ட பணம் இல்லை, சுத்தமாக கையில் காசு இல்லை அப்படின்ன உடனே போஸ்ட்மேன் சொன்னார், உங்கள் பையன் பணம் அனுப்புறது இல்லையாம்மான்னா, அவன் எங்கே ஐயா பணம் அனுப்புகிறான், மாதம் மாதம் லெட்டர் அனுப்புகிறான், கூடவே ஏதோ கலராக படம் அனுப்புகிறான், அந்த படத்தை வச்சு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் சுவரில் ஒட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, நான் அந்த போஸ்ட்மேன் பார்த்தா சுவரில் அவங்க ஒட்டி வைத்திருந்தது படம் அல்ல, எல்லாம் அமெரிக்க டாலர். அப்போ அந்த போஸ்ட்மேன் சொன்னார், ஏம்மா அது படம் கிடையாதுமா, உங்கள் பையன் மாதம் மாதம் நிறைய பணம் அனுப்பியிருக்கிறார், நீங்கள் அதை பணமாக மாற்றாமல் வீட்டில் ஒட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி போஸ்ட்மேன் போய் அதை பணமாக மாற்றி அந்த அம்மாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வீட்டையும் அழகாக கட்டி கொடுத்தார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அம்மா கையில் பணம் இருந்தும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாததுனால 1 வருஷம் அவங்க வறுமையிலே கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கி உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் இம்மைக்குரிய வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிந்தும் அதை விசுவாசியாமல் இருப்பதினால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தடைகளாக இருப்பது அநேக நேரத்தில் நம்முடைய அறியாமைகள். ஆகவே இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தம் நிறைவேற தடைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்டாக்கிள்ஸ் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிசஸ் ஆஃப் காட். நம்ம எல்லாரும் இந்த வருடம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 26வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். The book of Deuteronomy chapter 26
verses 17 to 19. 17வது வசனத்தை சகோதரிகள் வாசிங்க, 18வது வசனத்தை சகோதரர்கள் வாசிங்க, 19 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகோதரிகள் வாசியுங்கள். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும். 19 எல்லாரும் சேர்ந்து வாசிடுவோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இந்த வருஷத்திலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா வகையிலும் கர்த்தர் நம்மை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அப்போ இந்த வருடத்திலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற பல தடைகளை சத்ரு கொண்டு வருவான். அந்த தடைகள் என்னவென்று அறிந்து நாம் அகற்றும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நாம் ஒவ்வொருவரும் காண முடியும். அப்போ முதலாவதாக உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேற தடையாக இருக்கிற முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம். எந்த விசுவாசியின் வாழ்க்கையிலே சந்தேகம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுவது தடையாக மாறும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இதை காண முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவன் விசுவாசித்தான். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்ததினால் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆனா ஆபிரகாமின் மனைவி ஆகிய சாராள் உடனே விசுவாசிக்கல. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் 3 தேவ தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். ஆபிரகாமுக்கு அவங்க தேவ தூதர்கள் தெரியாது. மனிதர்கள் போல அவர்கள் தோற்றம் அளிப்பதினால் தேவ தூதர்கள் என்று அறியவில்லை. அப்போ அவங்க அந்த வழியாய் போகும் பொழுது ஆபிரகாம் அவர்களை போய், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இலைப்பாரிட்டு போங்கன்னு சொல்லி அழைக்கிறார். அந்த நாட்கள் எல்லாம் பாதசாரிகள் அதாவது பிரயாணமாக போகிறவங்களை கூப்பிட்டு உபசரிப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, உணவு கொடுத்து உபசரிப்பார்கள். இப்போ காலம் மாறிவிட்டது. வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி கூட கொடுக்கறதில்ல. ஏனென்றால் தண்ணியும் காசு கொடுத்து வாங்குகிறோம். அதனால் சிக்கனமாய் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். உணவு கூட கொடுப்பதில்லை. விருந்தும் மருந்தும் 3 நாள். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் முதல் நாள் வாழை இலையில் சாப்பாடு போடுவாங்க, 2வது நாள் தையல் இலையில் போடுவார்கள், 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. 3 நாளைக்கு மேலே எங்கேயும் இருக்க முடியாது. ஆனால் அந்த நாட்கள் வேறு, விருந்தினர்களை உபசரிக்கிற நாட்கள். அப்போ ஆபிரகாம் அந்த 3 தூதர்களை அழைத்து உபசரிக்கிறார். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பும் பொழுது அவங்க புறப்புற நேரம் சாராள் வந்து அந்த கூடாரத்துக்கு உள்ள வாசலில் நிற்கிறாங்க. ஆபிரகாம் வெளியே வந்து வழி அனுப்புகிறார். அப்பொழுது அந்த தூதர்களில் ஒருவர் சொல்லுகிறார், அடுத்த உட்பவ கால திட்டத்தில், அதாவது அடுத்த 10 மாதத்தில் உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை கேட்டு ஆபிரகாம் விசுவாசித்தார். உள்ள இருக்கிற சாராள் என்ன பண்ணாங்க? சாராள் நகைத்தார்கள், சிரித்தார்கள். எனக்கு 90 வயதாகிவிட்டது, இந்த வயதில் இனி குழந்தை பிறக்குமா என்று அவர்கள் சந்தேகத்தோடு நகைத்தார்கள். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார் என்று ஆண்டவர் வாக்களிக்கும் பொழுது, ஆமாம் பாஸ்ட் வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், எங்கே நிறைவேறுகிறது என்கிற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற உன்னுடைய அவிசுவாசம் தடையாய் மாறும். அப்போ சாராளுக்குள் அந்த அவிசுவாசம், இனி இதை நடக்குமா என்று அவள் சந்தேகப்பட்டு சிரிக்கிறாள். சிரித்த உடனே ஒரு தேவதூதன் அவளை திரும்பி பார்த்து, சாராளே ஏன் நகைக்கிறாய் என்று கேட்கிறார். சாராள் சொல்கிறாங்க, இல்லை நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லை, நீ நகைத்தாய். உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்று உண்டோ? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அநேக நேரத்திலே அன்பான தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை நாம் அவிசுவாசிக்கிறோம், வாக்கு தத்தங்களை நம்புவதில்லை. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிறைவேறுமா என்று சந்தேகப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் உனக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் தருவார் என்றால், நீ அதை விசுவாசிப்பாய் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லமடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால்
ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போ ஆபிரகாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு விசுவாசித்தார், கொஞ்சமும் சந்தேகப்படவில்லை. சாராள் அந்த நேரம் சந்தேகப்பட்டு சிரித்தார்கள். ஆனால் தேவ தூதர்கள் கடிந்து கொண்ட பின்பு அவர்களும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு மனதோடு விசுவாசித்த பொழுது அடுத்த 10வது மாதத்தில் ஈசாக்கை கொடுத்த கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஈசாக் என்றால் நகைப்பு என்ற அர்த்தம். ஆமென். சாராள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து சிரித்தாள். ஆனால் இப்பொழுது குழந்தையை பார்த்து சிரிக்கும்படி கர்த்தர் அவள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சோர்வோடு கூட அவிசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிற சந்தேகத்தோடு கூட நீ இருப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக வாக்குத்தத்தம் நிறைவேற வருகிற தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் அது நிறைவேறாது. நம்ம கடந்த வாரங்களில் நான் சொன்னேன், பல வகையான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதில் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தங்கள், நிபந்தனை உள்ள வாக்குத்தத்தங்கள். சில வாக்குத்தத்தங்கள் நீங்கள் எந்த நிபந்தனையும் கிடையாது, விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிடும். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் அந்த வாக்குத்தத்தங்களோடு உள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் சவுலை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றினார். அவன் தலைமுறைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் சவுல் தேவ சித்தத்தை செய்யாததினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அவன் ராஜ்யபாரம் தள்ளப்பட்டது. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். வாசியங்கள் பார்க்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார், படுத்தி இருப்பார். நீர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால், தேவ சித்தத்தை செய்திருந்தால் கர்த்தர் உன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தியிருப்பார். ஆனால் நீரோ உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போனதினால் இப்பொழுது உம்முடைய ராஜ்யம் ஸ்திரப்படாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சாமுவேல் மூலமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, சவுலை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலிலே மிக உயரமான ஒரு மனிதன். அவனை ராஜாவாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய சித்தத்தை செய்யும்படி அவனுக்கு ஆண்டவர் அவனை ராஜாவாக வைத்தார். அப்போ பெலிஸ்தியர்கள் ஒரு முறை யுத்தத்துக்கு வந்த பொழுது பலியிட்டுட்டு தான் இவங்க யுத்தத்துக்கு போவாங்க. எப்படி மற்ற மனிதர்கள் பூஜை போட்டுட்டு ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அதே போல் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பலியிட்டுட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. இப்போ எதிரிகள் நெருங்கி வந்து விட்டார்கள், பலி செலுத்த வேண்டும். பலியை ஆசாரியன் தான் செலுத்தணும். ஆனால் சாமுவேல் வர தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே சவுல் என்ன பண்ணுறார், அவசரப்பட்டு அவரே கொண்டு ஆடுகளை பலி செலுத்தி அவர் முடிச்சிடுறார். பலி செலுத்தி முடித்தின உடனே சாமுவேல் வருகிறார். அப்போ சவுலை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், ராஜாவாகிய நீ ராஜாவுடைய வேலையை செய்யாமல், ஆசாரனுடைய வேலையை நீ எடுத்து செய்ததினால், நீ தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் உம்முடைய ராஜ்யம் உம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி சாமுவேல் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். 14வது வசனத்திலே தொடர்ந்து சாமுவேல் அங்கே சவுலுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் உம்முடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தணும்னு நினைத்திருந்தார். ஆனால் நீ கீழ்ப்படியாததினால் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாததற்கு காரணம் வாக்குத்தத்தத்தில் வல்லமை இல்லாததினால் அல்ல. வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாததற்கு காரணம் வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தருக்கு வல்லமை இல்லாததினால் அல்ல. பல நேரத்தில் வாக்குத்தத்தம் உன் வாழ்வில் நிறைவேறாத காரணம் நீ தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாததே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டோடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து
ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோடு கூடிய நிபந்தனையை நீ ஏற்று நடந்தால் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வேதத்திலே ஆண்டவர் உன் வாழ்க்கை நன்றாய் இருப்பதற்கும் நீ நல்லா இருக்கணும்னா, நீ நீடித்த ஆயுளோடு வாழணும்னா, அதாவது ஆண்டவர் 2 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ நல்லா இருப்ப, நீடித்த ஆயுசோடு வாழ்வாய். அல்லேலூயா. நல்லா இருக்கு. ஆனால் இது நடக்குமா? நடக்காதா? நடக்கும். எப்போ நடக்கும்னா, உன் பெற்றோரை நீ கனம் பண்ணும் பொழுது நீ நன்றாக இருப்பாய். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா இல்லைன்னா செக் பண்ணணும். அப்பா அம்மாவை நீ கனம் பண்ணுறியா? உன் தாய் தகப்பனை நீ கனப்படுத்துகிறாயா? கனம் பண்ணுறதுனா என்ன? கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலில் போய் விழுந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, அதெல்லாம் கனம். கனப்படுத்துதல் என்ன அர்த்தம்? உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. அப்படின்னா கனம் பண்ணுறதுனா என்ன? உன்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்து அவர்களை கனப்படுத்த வேண்டும். நீங்கள் பிரியாணி சாப்பிடும்பொழுது அவங்கள பழைய சாதம் சாப்பிட சொல்லக்கூடாது. இதெல்லாம் நடக்குது சபையில். ஒரு முறை ஒரு வயசான பாட்டி கதறி அழுகுறாங்க. என்னம்மான்னு கேட்டேன். ஐயா, என்னுடைய ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். என் பையன் நீ அப்பாவுடைய எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருமா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி வீடு கட்டிட்டான். சரி, வீட்டில் எனக்கு ஒரு தனி அறை கொடுப்பான்னு நான் நினச்சா என்னை படிக்கட்டு கீழே உட்கார வச்சுட்டான். ஐயா, படிக்கட்டு கீழே மழையில் நனைகிறேன், வெயிலில் காயிறேன், கொசு கடி, என்னால் தாங்க முடியல. சரி, அது கூட பரவாயில்ல, ஆனால் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றான். ஐயா, அவங்கெல்லாம் பிரியாணி ஆக்கி சாப்பிட்றாங்க, எனக்கு முந்தின நாள் வச்ச பழைய சாதத்தை கொடுக்குறாங்க. கதறி அழுகுறாங்க அந்த பாட்டி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கடைசியில் நம்ம என்ன பண்ண முடியும்? குடும்ப விஷயங்களில் நம்ம எல்லா விஷயங்களும் தலையிட முடியாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். நீ பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நீ நன்றாய் இருப்பாய், நீ தீர்க்காயுசோடு வாழ்வாய். அப்படின்னா அதை மட்டும் பிடிச்சிக்கிடக்கூடாது. நல்லா இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, நான் ஏன் நல்லா இல்லை, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிடக்கூடாது. அதனோடு கூட நிபந்தனைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறாயா? வாலிப மகனே, வாலிப மகளே, எத்தனை முறை உங்கள் அப்பா அம்மாவை நீ அடிச்சிருக்கிற? எத்தனை முறை உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நீ ஏன் என்னை பெற்றெடுத்தா என்று கேள்வி கேட்டிருக்கிறாய்? அதெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அப்போ நீ தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை, ஆகவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை இல்லாதவர் என்று ஒரு நாளும் ஆண்டவரை பார்த்து குறை சொல்லாதே. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் உன்னை நல்லா வைப்பார். அல்லேலூயா. உன்னை தீர்க்காயுசோடு வைப்பேன் என்றால் உனக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவர். ஆனால் ஏன் என் வாழ்க்கை நல்லா இல்லை, ஏன் என் வாழ்க்கையில கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, வறுமை, கடன், பிரச்சனைகள் ஏன்? ஒரே பதில் தான், நீ உன் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணினாயா? பாஸ்டர், அவங்க நல்லவங்கன்னா நான் கனம் பண்ணியிருப்பேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யலை, அதனால் நான் அவங்கள கனம் பண்ண மாட்டேன். அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு மற்றவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாங்களோ செய்யலையோ அது அவங்க பிரச்சனை. அவங்க ஒரு நாள் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார்கள். ஆனால் நீ உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அரசாங்கத்துக்கும் சபைக்கும் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டியது உண்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு அரசாங்கம் பயங்கரமான கரப்டட் அரசாங்கம்னு வச்சுக்கிடுங்க. லஞ்சம், ஊழல், மக்களுடைய பணமெல்லாம் வேற எங்கெங்கேயோ போகுது, மக்களுக்கு எந்த நன்மையும் அரசாங்கம் செய்யலை. அதனால் கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி நான் வரி கட்ட மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதை பற்றி உனக்கு என்ன கவலைன்னுவான். கவர்மெண்ட் சரியாக இருக்குதோ இல்லையோ அது எங்கள் பிரச்சனை, உன் பிரச்சனை என்ன? நீ ஒழுங்காக வரியை என்ன பண்ணு, கொடுன்னு சொல்லி வரியை வாங்கிடுவான். அப்போ அரசாங்கம் நல்லதோ கெட்டதோ நம்ம வரியை கொடுத்துட்றோம். அதே போல் உன் தாய் தகப்பன் நல்லவர்களோ கெட்டவர்களோ அது உன் பிரச்சனை கிடையாது, அது அவங்க பிரச்சனை. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஆனால் நீ உன் தாய்க்கும் தகப்பனும் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய பேர் இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கவனிக்காமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியமோ அதே போல் அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிவது அதிக முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக வாக்கு தத்தம் நிறைவேற தடையாக இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசதி.
ஆமாம் பார்த்துக்கலாம், வாக்குத்தத்தம் பாஸ்ட் மாதம் கொடுப்பாரு, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற அசதி அஜாக்கிரதை இருக்கும் என்றால் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். கைகளை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நமக்கு முன்பாக இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசத்தினால் சுதந்தரித்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார். கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார். கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்களித்தார், கர்த்தர் அதையும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவங்க நமக்கு முன்பாக மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் இருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அவைகளை நிறைவேற்றினார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் எப்படி நிறைவேற பெற்றார்கள்? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அவைகளை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் அசதியாயிருந்து வாக்குத்தத்தத்தை இழந்து விடாதிருங்கள் என்று கர்த்தர் இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அன்பான தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு நாளும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு வைர கல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் வீட்டை என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, அதனால சில நேரம் திறந்து போட்டு வந்துடுறீங்க. வீட்டில் வைரக்கல் இருந்தால் என்ன செய்வீர்கள்? நான் சர்ச்சுக்கே இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் பாஸ்டர், ஐயோ வீட்டில் வைரம் இருக்குது, சர்ச்சுக்கு போனால் எவனா தூக்கிட்டு போயிடுவான்ட்டு வீட்டிலே உட்காந்து யூடியூப்பில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் விசுவாசிகள் யூடியூப்லேயே உட்காந்துருக்காங்க. இன்னும் யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு வீட்டிலே இருந்திருப்பீங்க. இல்லைன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, பிள்ளைங்க இருந்தாலும் சரி, உள்ளே போட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? பூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா அது வைரக்கல், அதை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளணும். அசதியாக இருக்க மாட்டீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டீங்க, அது மேலே கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க. அப்போ உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தில் அதிக ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஆவிக்குரிய காரியத்திலே இந்த வருடம் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் பூமிக்குரிய காரியத்திலே ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஆவிக்குரிய விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மனசெல்லாம் எங்கே சுற்றி வருது? சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, மண்ணுக்குரிய காரியங்கள், இதில் தான் சுற்றி வருது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கீழானவைகளை நீ தேடாத, மேலானவைகளை தேடு, அப்பொழுது இதெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும். ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளையே, இந்த வருடம் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, ஆத்தும ஆதாயம், கர்த்தரை ஆராதித்தல், ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியங்களை நீ அதிக கவனத்தை செலுத்துவாய் என்றால், உன் சிந்தனையிலே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களிலே ஜாக்கிரதையா இருப்பாய் என்றால் நிச்சயமாய் அவைகள் 30, 60, 100 இந்த வருடம் பலன் கொடுக்கும். ஏனென்றால் வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அசதியா இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய காரியத்துல அசதியா இருக்கக்கூடாது. உலக விஷயங்களை பாருங்க, மனிதன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறான். ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கு ஒருத்தன் போகணும்னா அவன் பல வருடங்கள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். 5 வருடம் அவன் ஓட போகிறது 1 நிமிஷம். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு ஓட போகிறது 1 நிமிஷம். ஆனால் அது 5 வருடம் ஓடி 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 அவன் பயிற்சி எடுக்கிறான். 1987 வருஷம் நடந்த ஒலிம்பிக்கில் கனடா நாட்டை சேர்ந்த பென் ஜான்சன் என்கிற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடினார். அதுக்கு முன்பாக இருந்த அத்தனை உலக சாதனைகளையும் அவர் முறியடித்தார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் குறிப்பிட்ட நொடிக்குள்ளே அதை ஓடி கடந்து விட்டார். உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனை படைத்தார். ஆனால் அவ்வளவு சாதனை படைத்த அந்த மனிதர் மெடல்லாம் வாங்கிட்டார், வீட்டுக்கெல்லாம் போயிட்டார். அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து அவருடைய சரீரத்தில் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுக்கும் பொழுது அதில் அந்த ஊக்க மருந்து சாப்பிட்றதுக்கான அறிகுறி காணப்பட்டது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. அவர் உண்மையிலே ஊக்க மருந்து சாப்பிட்டாரா, இல்லைன்னா சில நேரம் தலைவலிக்கிறது அல்லது இருமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த மருந்தை சாப்பிட்டிருந்தாலும் அதில் ரிசல்ட் அப்படி வந்திருக்கும். அஜாக்கிரதையினால்
பெற்ற மெடலை அவர் இழந்தார். பென் ஜான்சன், நீங்கள் போய் நெட்டில் தேடி பாருங்க. 1987 வருடம் மிகச்சிறந்த, உலகத்தில் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்று சொல்லி உலகமே பாராட்டியது. 15 நாள் ஒரே கொண்டாட்டம். ஆனால் ரிசல்ட் வந்த அப்புறம் மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க பென் ஜான்சன். அவ்வளோதான், ஓரம் கட்டுட்டாங்க. அப்போ தேவ பிள்ளையே அஜாக்கிரதை. அவர் உண்மையிலேயே அவர் ஊக்க மருந்து எடுத்தாரா அல்லது ஏதாவது இருமல் மருந்து எடுத்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் அஜாக்கிரதையாக இருந்ததினால் மெடலை இழந்தார். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஜபமா பார்த்துக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கிடலாம். வேத வாசிப்பா பார்த்துக்கலாம். அதை விட முக்கியம் நமக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய காரியத்தில் நீ அஜாக்கிரதையாக இருப்பதினால், அசதியாக இருப்பதினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறாய். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். அப்போ உனக்கு முன்பாக ஓடின முன்னோடிகளை பாருங்கள், நமக்கு முன்பாக மேகம் போல இருக்கிற சாட்சிகளை பாருங்கள். வேதத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தங்கள் பெற்று நிறைவேற்றுகின்றார்கள். நமக்கு முன்பாக எத்தனை பரிசுத்தவான்கள் உலகத்திலே ஆண்டவருக்கு முன்பாய் சாட்சியாய் நின்றார்கள். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள மனிதர்களை பார்க்கணும். இன்னைக்கு நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, விழுந்து போனவங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். பாஸ்டங்களே தப்பு பண்ணுறாங்களே, அசிஸ்டன்ட் பாஸ்டங்களே ஊழியத்தை விட்டு போயிடுறாங்களே, அவங்களே இப்படி பண்ணும்பொழுது நான் ஏன் நான் இப்படி இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி மற்ற விழுந்து போனவர்களை பார்த்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறாய். ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்பான தேவ பிள்ளையே, கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விழுந்து போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோன்னா நம்ம பலத்தினால கிடையாது, அது தேவனுடைய கிருபையினால் என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம், இல்லைன்னா கேலி பண்ணுறோம். பாரு, ஒரு காலத்தில் அந்த சிஸ்டர் எப்படி ஊழியம் பண்ணாங்க தெரியுமா, எப்படி வல்லமையாக ஜெபம் பண்ணாங்க தெரியுமா, இப்போ பார் எப்படி கிடது பார் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறதுக்காக அல்ல, அது உனக்கு ஒரு எச்சரிப்பு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே விழுந்து போகிற இந்த காலத்திலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய விஷயத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காணப்படணும். அல்லேலூயா. விழுந்து போனவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய இந்த 25-30 வருட ஊழியத்தில் எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். ஆண்டவருக்காக வல்லமையாய் பிரகாசித்தவர்கள் கடைசியில் கர்த்தரே இல்லை என்று பின்வாங்கி போனவர்கள் உண்டு. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ ஊழியர்கள் பின்வாங்கி போன எத்தனையோ பேர்களை நான் பார்த்து விட்டேன். ஆனால் அவர்களை பார்த்து நான் இடரல் அடைந்ததே கிடையாது. அவங்களே அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி நம்மை நாம் தேற்றிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் நம்முடைய முன்மாதிரிகள் அல்ல, நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய ரோல் மாடல் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. நம்முடைய ரோல் மாடல் அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா, பர்னபா. எத்தனை பைபிளில் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. விழுந்து போனவர்களை பார்த்து, பின்வாங்கி போனவர்களை பார்த்து, ஊழியத்தை இழந்து போனவர்களை பார்த்து நான் பரவாயில்ல, அவங்கள விட நான் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லி உங்களை தேற்றிக்கொள்ளாதிருங்க. ஆவிக்குரிய காரியத்தில் அசதியாக இருக்காதிருங்க. இங்கே அன்பான தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த வருடம் ஆவிக்குரிய விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். 4வதாக நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேற வருகிற தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய இச்சை. அநேக நேரத்தில் சுயநலம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு கவலை இல்லை, சபை எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, உலகம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று சுய இச்சையை நிறைவேற்ற சுயநலமாய் நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் பலிக்காது. ஏனென்றால் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக மாத்திரமல்ல, உன் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அதோட நிறுத்திட்டாரா? அடுத்து என்ன சொன்னார்? உன் மூலமாய் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சொந்தக்காரங்களில் ஆண்டவர் உங்களையும் தேர்ந்தெடுத்தார், நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்றதுனாலயா? எங்கள் சொந்தக்காரங்களே நான் தான் நல்லவங்க பாஸ்டர், அதனால தான் கர்த்தர் என்ன தேர்ந்தெடுத்தார்னு சொல்லாதீங்க. உங்களை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஏன் தேர்ந்தெடுத்தார்? கர்த்தர் உன் மேலே வைத்த நம்பிக்கையினால் தேர்ந்தெடுத்தார். என் மகனை என் மகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இவர்கள் தங்கள் உறவுகளை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துவார்கள். அல்லேலூயா. தங்கள் உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அன்பான தேவ பிள்ளையே, உன் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக ஜெபம் பண்ணணும்.
ஒரு ரத்த சம்பந்தமான உறவுகள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கணும். வாய்ப்புகள் வரும் பொழுது அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறோம்? பாஸ்டர் அதுங்கெல்லாம் சரியில்லை பாஸ்டர், நான் விலைக்கு வந்துட்டேன், நான் பரிசுத்தம், அவங்கெல்லாம் அசுத்தம், நீயும் அந்த அசுத்தத்தில் தான் இருந்தேன்னு மறந்துடாத, இப்போ தான் பரிசுத்தம் ஆகிருக்கிற, அவங்கெல்லாம் சரியில்லை பாஸ்டர், அதனால நான் அவங்கக்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டு. அதுக்காகவா கர்த்தர் உன்னை ரட்சித்தார்? உன் குடும்பத்திலே உன் உறவுகளிலே கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்ததன் நோக்கம் என்ன? நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உண்மைதான். ஆனால் உன் மூலமாய் உன் உறவுகள் சொந்தங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை உனக்குள்ளே நீ வைத்துக் கொள்வாய் என்றால், சுயநலமாய் இருப்பாய் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? ஆகவே தான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே அருமையாய் பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசியுங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடப்பார்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள், தங்கள் சுய இச்சையின்படி நடப்பார்கள். இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா, சோசியல் மீடியாவில் போனீங்கன்னா பரியாசக்காரர்கள் நிறைய எழும்பிட்டாங்க. கிறிஸ்தவர்களை பரியாசம் பண்ணுகிற சேனல் நிறைய இருக்கிறது, ஊழியர்களை பரியாசம் பண்ணுகிற சேனல் நிறைய இருக்கிறது. ஊழியர்கள் பண்ணுற பிரசங்கத்தை பாதியை கட் பண்ணி போட்டு அதை தவறாய் பரியாசம் பண்ணுகிற கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது. கேட்டால் நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்கள் சபையை சீர்படுத்துகிறோம். இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க தெரியல. சபையை சீர்படுத்துகிற வேலை அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. ஊழியர்கள் சபையை நடத்துவார்கள். இங்கே பரியாசக்காரர்கள் அநேகர் எழும்பி இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய காரியங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சுய இச்சையின்படி அவர்கள் நடந்து அவங்க என்ன கேட்கிறாங்க? 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு, இயேசு வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல். எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆரம்பத்தில் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று எப்படி இருந்தது அப்படியே தானே இருக்கு. என்ன மாற்றம் வந்திருக்கு? இயேசு வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று பரியாசக்காரர்கள் அநேகர் எழும்புவார்கள். அப்ப தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுகிற சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீ பரியாசம் பண்ணுகிறாயா? சுய இச்சையோடு கூட நடக்கிறாயா? நான் ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்று உன்னை சரி செய்யாமல் அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாயா? அந்த பாஸ்டர் தெரியுமா, அவர் இவ்வளோ பணத்தை திருடிட்டார், இந்த சிஸ்டர் தெரியுமா, இந்த சிஸ்டர் இப்படி. அடுத்தவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிற சகோதரியே, உன் ஆத்துமாவை குறித்து என்றைக்காவது சிந்தித்து பார்த்தாயா? உன் ஆத்துமா தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறதா? நான் கர்த்தருக்கு முன்பாக நான் தேவ சித்தத்தை செய்கிறேனா என்று என்றைக்காவது உன்னை குறித்து நீ சிந்தித்து பார்த்தாயா? அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடு, நல்லது தான். இப்போ என் கண்ணில் துரும்பு விழுந்துச்சு, என்னால் எடுக்க முடியலன்னா பிரதர் கொஞ்சம் கண்ணை ஊதுங்கன்னு சொல்கிறேன், ஊதி விடுறார், நல்லது தான். ஆனால் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ என்ன பண்ணு? உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறது, பீம் இருக்குதுல்ல, இவ்வளோ பெரிய உத்திரம் உன் கண்ணில் இருக்குதே, முதல்ல அதை என்ன பண்ணு? அதை எடுத்துருப்பா. அதை எடுத்ததுக்கப்புறம் மற்றவன் கண்ணில் என்ன பண்ணு? கண்ணில் இருக்கிற துரும்பை எடு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம், அநேக நேரங்களிலே வாக்குத்தத்தம் நிறைவேறாததுக்கு காரணம், அடுத்தவளுடைய குறையை ஈஸியாக சுட்டி காமிச்சிருவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அடுத்தவளுடைய குறையை சுட்டி காண்பிக்க புத்திசாலித்தனம் தேவையில்லை. லீடர்ஸ் மீட்டிங்கில் கூட சொன்னேன், அடுத்தவங்களுடைய குறையை சுட்டி காண்பிக்க புத்திசாலித்தனம் தேவையில்லை. இப்போ என் கோட்டில் ஒரு அழுக்கு, ஒரு சாக் பீஸ் கோடு விழுந்துச்சுன்னா வெள்ளையாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுமா தெரியாதா? அதை பார்க்குறதுக்கு ஏதாவது புத்திசாலித்தனம் வேணுமா? பாஸ்டர் கோட்டில் அழுக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையா? அது முட்டாள் கூட பண்ணிடுவான். குறை சொல்வதை முட்டாள் கூட செய்து விட முடியும், ஆனால் மற்றவர்களை பாராட்டுவதை புத்திசாலிகள் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளையே, பாராட்டுகிற குணத்துக்கு புத்திசாலித்தனம் தேவை. குறை சொல்வது முட்டாள் கூட ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுவான். ஆண்டவர் உங்களை புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. குறை சொல்கிற பழக்கம் குடும்பத்திலே இனி இருக்க வேண்டாம், சபையிலே அது இனி காணப்பட வேண்டாம்.
ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற நிறைகளை கண்டு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாராட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல சந்தோஷம் வந்துடும், ஐக்கியம் வந்துடும், அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வந்துடும். ஒருவரை ஒருவர் நீங்கள் பாராட்ட, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். எல்லாத்தையும் பரியாசம் பண்ணுவான், எல்லாரையும் பரியாசம் பண்ணுவான், எதை பார்த்தாலும் கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். அந்த பரியாசக்காரர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, சுய இச்சையோடு வாழ்கிறவர்களாய் அல்ல, மற்றவர்களை பாராட்டுகிறவர்களாய் தேவனை நாம் துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? வாக்குத்தத்தத்துக்கு தடை என்னன்னு பார்க்கும் பொழுது பின்மாற்றம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ பின்மாற்றத்தில் இருப்பாய் என்றால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறுத்தி வைத்து விடுவார். ஏனென்றால் பின்வாங்கி போகிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை. தன்னுடைய பையன் செலவு கொடுக்குற காசெல்லாம் அப்பா பாக்கெட் மணி கொடுக்குற பணத்தெல்லாம் போய் அவன் ட்ரக் வாங்கி சாப்பிட்றான்னு தெரிஞ்சா அப்பா காசு கொடுப்பாரா? பையன் அதை எடுத்து குடிக்கிறான், ட்ரக் எடுக்கிறான்னு தெரிஞ்சா எந்த தாய் தகப்பனாவது பணம் கொடுப்பாங்களா? அப்போ தாய் தகப்பன் பொல்லாதவர்களா? எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் டெய்லி 100 ரூபா கொடுப்பாங்க பாக்கெட் மணி, இப்போ எனக்கு காசே கொடுக்கறதில்ல, எங்கள் அப்பா அம்மா பொல்லாதவங்க அப்படின்னு பையன் சொன்னா அது உண்மையா? நான் சரியில்லை அதனால அப்பா அம்மா எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்ட்டு எந்த பிள்ளை ஒத்துக்கொள்கிறதோ, எந்த பிள்ளை திருந்துகிறதோ அந்த பிள்ளை மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கெல்லாம் நிறைவேற பண்றாரு, என் வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொல்லி கர்த்தர் மேல் மனத்தாங்கள் அடையாதே. ஆண்டவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிற மிக சிறந்த தகப்பனாக இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் சமமாய் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆனா பின்வாங்கி போகிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை. ஆகவேதான் எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவாய் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களில் இந்த சபையில் இருக்கிற ஒருவனும் அந்த வாக்குத்தத்தத்தை அடையாமல் பின்வாங்கி போய்விடாதபடி. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருவனும் தேவன் கொடுத்த அந்த நித்திய வாக்குத்தத்தத்தை அடையாமல் பின்வாங்கி போய்விடாதபடி பயந்திருக்க கடவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. நீ பின்மாற்றத்தின் ஆவியோடு நீ இருப்பாய் என்றால் ஆவியானவர் எச்சரிக்கிறார், மீண்டும் ஆதி அன்புக்கு திரும்பு. ஆதியில் இருந்த வைராக்கியம், ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியிலே தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்றால் கர்த்தர் மீண்டுமாய் உன்னை அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் 2 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன், பைபிளை எடுத்தா 4 மணி நேரம் நான் பைபிளை வாசிப்பேன், சபையில் என்ன ஊழியனாலும் செய்வேன், அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், அந்த காலத்தில் நீ எப்படி இருந்த, அது ஓகே, இப்போ நீ எப்படி இருக்கிற, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, இந்த நிமிடம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய்? அன்பான தேவ பிள்ளையே, ஒரு காலத்தில் நான் பிரகாசித்தேன், ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், அது 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 முடிந்து போன காலம். இன்றைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்காக நீ வைராக்கியமாக இருக்கிறாயா, அல்லது பின்மாற்றத்திலே போய் சோர்வடைந்து ஆவிக்குரிய காரியத்திலே பின்மாற்றத்தில் நீ இருக்கிறாய் என்று உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பின்வாங்கி போனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று ஒரு நாள் நம்ம நினைக்கக்கூடாது. யோனாவை பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு பின்வாங்கி போனான். கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னார், இவன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சுட்டான். அப்போ வாக்குத்தத்தத்தின் உரிமையாளனாகிய அவன் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்யாமல் பின்வாங்கி போனதினால் புயல் வீச துவங்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த யோனாவின் வாழ்க்கையிலே அதன் பின்பு என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகவே இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு மீண்டுமாய் ஆதி அன்புக்கு திரும்பும்படி நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் ஆவிக்குரிய காரியத்தில் பின்வாங்கி போயிருப்பாய் என்றால் வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் தடை அல்ல. யார் தான் தடை?
நாம தான் தடை. ஒரு முறை ராஜாவின் அரண்மனையிலே ராஜாவுக்கு சேவை செய்ய சில குதிரைகள் தேவைப்பட்டது. அப்போ அவங்க காட்டில் சுற்றி திரிந்த குதிரைகளிலே நல்ல திடகாத்திரமான 2 குதிரைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அந்த குதிரைகளை கொண்டு வந்து அவைகளை குளிப்பாட்டி, காட்டில் இருந்த குதிரை இல்லையா, குளிப்பாட்டி அதற்கு கடிவாளம் போட்டு தினமும் அதற்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார்கள். நல்ல உணவு, நல்ல தினமும் அந்த குதிரைகளுக்கு சுத்தமாக அவைகளை சுத்தப்படுத்தி நல்லா கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு குதிரைக்கு ரொம்ப பிடித்து விட்டது. காட்டில் நம்ம எவ்வளோ அழுக்காக இருந்தோம், காட்டில் நம்ம உணவு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இங்கே ராஜ அரண்மனைக்கு வந்த பின்பு எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோம், எவ்வளோ நல்ல உணவு கிடைக்கிறது என்று ஒரு குதிரை ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் இன்னொரு குதிரைக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. காட்டில் எவ்வளோ ஜாலியாக சுற்றி திரிந்தோம், இங்கே நம்மளை கட்டி போட்டாங்களே, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பித்து போக வேண்டும் என்று அதற்கு அந்த அரண்மனை வாழ்க்கை பிடிக்கவில்லை. கடைசியாக ஒரு நாள் அந்த குதிரையை பராமரிக்கிறவன் ஏமாந்திருந்த நேரம் அந்த 2வது குதிரை தப்பித்து காட்டுக்கு ஓடிவிட்டது. போகிற வழியிலே அதனுடைய வழியெல்லாம் முட்கள் எல்லாம் கிழித்து உடலெல்லாம் காயங்கள். சரி, வெளியில் போய் ஜாலியாக இருக்கலான்னு போனால் காட்டில் பஞ்சத்தின் நிமித்தம் உணவில்லை. அந்த குதிரை மெலிந்து கடைசியில் பார்ப்பதற்கு மிக கேவலமாய் மாறினது. ஒரு நாள் வந்தது, ராஜா நகர்வலம் வர ஒரு நேரம் வந்த பொழுது அந்த புதிதாய் கொண்டு வரப்பட்ட அந்த கீழ்ப்படிந்த குதிரையை அலங்கரித்து அந்த குதிரைக்கு தலையிலெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து உடலெல்லாம் அதுக்கு வாசனை திரவியங்கள் பூசி அலங்காரம் பண்ணி அந்த குதிரையின் மேல் ராஜா அமர்ந்து நகர்வலம் வர ஆரம்பித்தார்கள். மக்களெல்லாம் பூக்களை வாரி வாரி ராஜா மேலே போட்டாங்க. யார் மேலேயும் விழுந்தது? அந்த குதிரை மேலேயும் விழுந்தது. குதிரைக்கு ஒரே பெருமை, காட்டில் இருந்த நமக்கு எவ்வளோ ராஜ வாழ்க்கடான்னு சொல்லி அது தலையை நிமிர்ந்து கம்பீரமாய் நடந்து வந்தது. அவன் தூரத்திலே காட்டிலே ஓடின அந்த குதிரை வந்து அந்த காட்டு ஓரத்தில் நின்று பார்க்கும் பொழுது தன்னுடைய நண்பன் நல்ல அழகாக அது ராஜா அமர்ந்திருக்க நகர்வலம் வருவதை பார்த்தது. தன்னுடைய உடம்பை பார்த்தா சாப்பாடு இல்லாமல் மெலிந்து உடலெல்லாம் இரத்த காயங்களோடு கேவலமாக இருப்பதை பார்த்து அந்த குதிரை கண்ணீர் விட்டது. நான் மாத்திரம் கொஞ்சம் கீழ்ப்படிந்திருந்தால், நான் மாத்திரம் ராஜா அரண்மனையில் இருந்திருந்தால் இன்னைக்கு நானும் நல்லா இருந்திருப்பேனே, என்னுடைய பின்மாற்றத்தினால் என் ஆசீர்வாதத்தையெல்லாம் இழந்து விட்டேன் என்று அந்த குதிரை வேதனைப்பட்டதான். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நுகம் கொஞ்சம் கஷ்டம்தான். உலகத்தில் ரட்சிக்கப்படுறது முன்னாடி இஷ்டம் போல வாழ்ந்தோம், இஷ்டம் போல ஓடணும் வந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் நுகத்திலே நாம் கழுத்தை வைத்த பின்பு இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். சில நேரங்கள் அது கஷ்டமாக தான் இருக்கும், போய் பேச முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது. ஆனால் நீ தேவனுடைய அந்த நுகத்திலே உன்னை கீழ்ப்படுத்தி தேவ சித்தத்தை செய்வாய் என்றால் ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு நேரம் வருகிறது. அல்லேலூயா! ஆண்டவர் நினையாத உயரத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கிற ஒரு நாள் வருகிறது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, பின்வாங்கி போவாய் என்றால் கர்த்தருடைய ஆத்துமா உன்மேல் பிரியமாய் இருக்காது. ஆகவே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற பின்மாற்றத்திலிருந்து மீண்டுமாய் தேவனுடைய அன்புக்கு வரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஆண்டவரே, இந்த வருடம் என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா! துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா! வாக்கு தத்தங்கள் கொடுக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் பலிக்கவில்லை? இந்த கேள்விகளோடு நீ இந்த நாளிலே வந்திருக்கிறாய். அன்பான தேவ பிள்ளையே, வாக்கு தத்தத்தில் வல்லமை இல்லாததினால் அது நிறைவேறவில்லை. அப்படி அல்ல, வாக்கு தத்தம் வல்லமையுடையது. வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவனுக்கு வல்லமை இல்லாததினால் வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இல்லை. ஏனென்றால் தேவன் வல்லமையுடையவர். அப்படி என்றால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் பலிக்காமல் இருக்க காரணம் என்ன? தடைகள் என்ன?
முதலாவது உனக்குள் இருக்கிற சந்தேகம், அவிசுவாசம். ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை குறித்து சாரால் அவிசுவாசப்பட்டது போல, சந்தேகப்பட்டது போல நான் சந்தேகப்படாதபடி அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி நான் சொல்றது அப்படியே ஜெபமா மாத்துங்க. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவிசுவாசம் எனக்குள்ளே வராதபடி, ஆண்டவரே, சந்தேகம் எனக்குள் வராதபடி அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்க இரண்டாவது தடை கீழ்ப்படியாமை. வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு வாக்குத்தத்தத்தோடு கூடிய நிபந்தனைகளை, கட்டளைகளை நாம் கவனிக்காமல் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, கீழ்ப்படிதல் ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிற ஒன்று. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியனை நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வாக்கு தத்தங்களை மாத்திரம் அல்ல, நிபந்தனையோடு கூடிய வாக்கு தத்தங்களிலே அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை தருவீராக. அடுத்து அசதி, ஹல்லேலூயா, அஜாக்கிரதை, கேர்லெஸ்னஸ். ஆமாம், பார்த்துக்கலாம் என்ற அந்த கேர்லெஸ்னஸ், ஆவிக்குரிய காரியத்தில் அக்கறை இல்லாமல் அசதியாய் வாழும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேற நாமே தடையாய் மாறி விடுகிறோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நான் அசதியா இருக்கக்கூடாதப்பா. ஆவிக்குரிய விஷயத்துல நான் உற்சாகமா இருக்கணும். எல்லாரும் ஆண்டவரத்தில் கேளுங்க, சுறுசுறுப்பின் ஆவியை தாருவீராக. கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல சுறுசுறுப்பா இருக்கணும் ஆண்டவரே, உற்சாகமா இருக்கணும் தகப்பனே. சோர்வுகளை என்னை விட்டு நீக்கி போடுவீராக. அசதிகளை என்னை விட்டு அகற்றி போடுவீராக. அஜாக்கிரதையாய் நான் வாழாதபடி ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து நான் அசதியா இல்லாதபடி, அங்க வாக்கு தத்தங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க எனக்கு கிருபை தருவீராக. அடுத்து சுய இச்சைகள், பரியாசங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற தடையாய் மாறிவிடுகிறது. அநேக நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நீ பரியாசம் செய்கிறாய். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை கேலி செய்து கொண்டிருக்கிறாய். பரியாசம் செய்வதும் சுய இச்சையோடு வாழ்வதும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தடையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்தவர்களை பரியாசம் செய்வது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பரியாசம் செய்வது, சுய இச்சையோடு வாழ்வது, இதெல்லாம் மாறி ஆண்டவரே, நான் சுயநலமாய் வாழாதபடி நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. நானும் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தது போல நான் என் உறவுகளுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்பா. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழணும். தேவன் எனக்கு கிருபை தருவீராக. சுயநலமாய் நான் வாழாதபடி உடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக பின்வாங்கி போனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய விஷயத்தில் பின்மாற்றத்தின் ஆவி உனக்குள் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவத்தில் கேள்வி, ஆதி அன்புக்கு நான் திரும்ப எனக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, ஆதியிலே நான் ஜெபித்த ஜெபம், ஆதியிலே நான் வாசித்த வேத வாசிப்பு, ஆதியிலே நான் செய்த ஊழியங்கள், ஆதியிலே நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், ஆதியிலே எனக்குள் இருந்த வைராக்கிய வாஞ்சை எனக்குள் மீண்டும் வருவதாக. ஆவியானவரே, என்னை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீ பலனடைவா என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ரிசீவ். ஒரு புது பலனை பெற்றுக்கொள். நல்ல வாய் திறந்து, இயேசுவே, பின்மாற்றத்தின் ஆவி என்னை விட்டு நீங்கட்டும், உற்சாகத்தின் ஆவி என்னை நிரப்பட்டும். ஆதியில் இருந்த வைராக்கியம், ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த ஆண்டவரே அந்த தேவ பக்திக்கு நான் திரும்ப கிருபை தருவீராக. ஆவியானவரே, என்னை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். உனக்குள் இருக்கிற சோர்வுகள், அசதிகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உற்சாகத்தின் ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். ரிகபலபரியனமா ஊரியபனுஷபலபரணமா. உனக்குள் இருக்கிற கவலைகள், உனக்குள் இருக்கிற அவிசுவாசம்,
உனக்குள் இருக்கிற சந்தேகங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஓ ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். புதிய விசுவாசம், புதிய நம்பிக்கை, புது பலனை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊரிய மனுஷபலபரணமா. ஹalleluya. அசதியா இல்லாதபடி ஜாக்கிரதையாய் வாழ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி ஜாக்கிரதையாய் நீ ஓட. ஹalleluya. பின்வாங்கி போகாதபடி தொடர்ந்து உற்சாகமாய் ஓட கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். காலை வேளையில் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று கேட்போமாக. ஆவியானவரே என்னை பலப்படுத்துவீராக, என்னை ஸ்திரப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய முயற்சியினாலும் பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹalleluya. ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆவியானவரே இந்த தடைகளெல்லாம் நான் உடைக்கணும்ப்பா, இந்த தடைகளை உடைத்து இந்த வாக்கு தத்தத்தை இந்த வருடம் நான் நிறைவேற காண வேண்டும் அப்பா. எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நிறைவேற பண்ண போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த 5 தடைகளையும் கர்த்தர் இந்த நாளில் உடைத்து இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இம்மைக்குரிய விதத்திலும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் தரப்போகிறார். இம்மையில் நிறைவாழ்வு, மறுமையில் நித்திய வாழ்வை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. இம்மையில் நிறைவாழ்வு, மறுமையில் நித்திய வாழ்வு. ஆண்டவர் அப்படியே உன்னையும் உன் குடும்பத்தையும் நம் சபையும் ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த 5 தடைகளும் உடைக்கப்படுவதாக, ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிக்க எனக்கு கிருபை தருவீராக என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா, நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. வாக்கு தத்தத்தை பெற ஆண்டவர் இயேசப்பா தடையா இருக்கிற காரியத்தை எங்களோடு வெளிப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா அவிசுவாசங்கள் நீங்கும்படி என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே ராஜா. சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தகப்பனே விசுவாசத்தில் வளர என் தேவன் கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிபந்தனைகளையும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை திரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. அந்த நாள் ஆண்டவரே இயேசப்பா எங்கள் ஊழிய பாதைகளை வருகிற எல்லா சோர்வுகள், அசதிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குங்க தகப்பனே. ஒரு உற்சாகத்தின் ஆவியாளங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசப்பா உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் பரியாசமாக பேசியிருந்தால் என் தேவன் எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. அப்படிப்பட்ட பாவங்களை மறுபடியும் செய்து எங்கள் வாக்கு தத்தத்தை பெற முடியாதபடி இராதபடிக்கு என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பின்மாற்றத்தில் இருந்தால் என் தேவன் தாமே அப்பா அந்த ஆதியில் இருந்த அன்புக்குள்ள எங்களை மீண்டுமாக இழுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீண்டுமாக உமக்குள்ள ஆண்டவரே புது பிள்ளைகளாக பிறக்கக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு அப்படியே எங்களை கீழ்ப்படுத்திக்கிறோம் தகப்பனே. தாழ்த்துகிறவரும் யாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உட்காருவோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்க கேட்கிறோம். எழும்பி நிற்கிற சகோதர சகோதரிகளை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் வாழ்த்துவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம். ஆண்டவருக்கு படைக்க இருக்கிற காணிக்கைகளை நாம் கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் புதிதாய் வந்த சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த வேண்டுதலோடு அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் அவருடைய வேண்டுதலை நிறைவேற பண்ணுவீராக. அவர்களை ரட்சிப்பீராக, நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வருடம் முழுவதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் தருவீராக. அப்படியே ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை கனம் பண்ண, உம்மை ஸ்தோத்தரிக்க, உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை பலிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் பாடுகிற குழு ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய உற்சாக காணிக்கைகளை நாம் செலுத்தலாம்.
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாது கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நமக்கு சுவிசேஷ ஊழியம் உண்டு. மாலை 6:30 மணிக்கு நமக்கு லீடர்ஸ் செல் உண்டு. எல்லா தலைவர்களும் உதவி தலைவர்களும் ஆவிக்குரிய பெற்றோரும் தவறாமல் இந்த லீடர்ஸ் செல்லில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆத்தும ஆதாய பயிற்சி நம்முடைய சபையில் போன வாரத்தில் துவங்கி இருக்கிறோம். பெயர் கொடுத்த ஒரு சிலர் போன வாரத்தில் பங்கெடுக்கவில்லை. இந்த வாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நமக்கு ஆத்துமாதாய பயிற்சிக்காக புஸ்தகங்கள், புதிய புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டு வந்துவிட்டது. ஆகவே புஸ்தகம் வாங்காதவர்கள் இன்றைக்கு மாலையில் அந்த புஸ்தகத்தை வாங்கி பயிற்சியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த மாதத்தின் 5வது வாரத்திலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பணியின் மத்தியிலும் அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் தடைப்பட்டிருந்தால் அந்த தடைகளெல்லாம் ஆண்டவர் உடைத்து இந்த வருஷத்திலே எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற பண்ணுவீராக. புதிய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தை நீர் தருவீராக. அப்பா, உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் தாமே அப்பா இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. ஆண்டவர் தாமே வருகிற புதிய மாதத்திலும் உம்முடைய நன்மைகளை தருவீராக. வருகிற புதன்கிழமை வாக்குத்தத்த ஆராதனையிலே யாவரும் வந்து பங்கெடுக்க உற்சாகத்தை தருவீராக. உம்முடைய ஊழியனாக ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தெய்வீக சட்டையில காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ.